பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, மனம் பதறாத, அந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் புல்லை போல அறுப்புண்டு பூண்டை போல வாடி போகும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, அல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு எதிரான காரியங்கள், ஆமென், நீங்கள் வேதனைப்பட வைக்கிற செயல்கள் எல்லாம் புல்லை போல போயிடும் சொல்ற, பூவை போல வாடி போயிடும். ஆமென். எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்துதோ அது இல்லாமல் போகும் சொல்ற. நீயோ கர்த்தரை நம்பி தொடர்ந்து நன்மை செய். நீயோ கர்த்தரை நம்பி தொடர்ந்து நன்மை செய். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் குடியிருந்து அவருடைய சத்தியத்தை மேய்ந்து கொள். கலங்காதே, காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன். உட்கார்ந்து கொள்ளுங்க. அவரையே நம்பியுள்ளே, என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன், அவரையே நம்பியுள்ளே, காரியங்கள் வாய்க்க செய்வார். சொல்ல சொல்ல நடக்கும். என் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுங்க, காரியத்தை தேங்க்யூ அப்பா. என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை, தேங்க்யூ அப்பா, கர்த்தருக்கு கொடுத்து நன்றி அப்பா, அவரையே நம்பியிரு, வழியை கர்த்தருக்கு கொடுத்து ஆமென், ஆமென். அவரை நம்பீரு. நேற்று காலையில தெளிவா அதிகாலையில் ஆண்டவர் பேசினார். ஆமென். இந்த தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதுன்ற விட தீமையான செயல் குறித்து, தீயவனே இல்லை, எல்லாருமே நல்லவங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பூமியில தீமையானவனே எல்லாரும் நல்லவங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லவங்க. அதுல இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட நீங்களா நல்லவங்க. ஆமென். அப்ப சொல்லுங்க, தீமையான செயலை குறித்து மனம் பதறாதே. இப்ப தீமையான செயல் வந்தா நல்லவங்க தப்பு பண்றாங்க, அவ்வளவுதான். இல்ல, நல்லவங்க என்ன செய்யறாங்க? அப்ப சில சமயம் இப்படி மனம் பதறி செய்யறாங்க. அதுக்கு பணம் பதறாத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த தீமையான செயலா எப்படி போயிடுமா? புல்லை போல் உலர்ந்து, பூவை போல் உதிர்ந்து, இல்லாமல் போய்விடும். சொல்லுங்க, புல்லை போல் உலர்ந்து, பூவை போல் உதிர்ந்து, இல்லாமல் போய்விடும். நீயும் என்ன செய்ய? காத்திரு, கொஞ்ச காலம்தான். ஆமென். காரியங்கள் வாய்க்க செய்வார், செயலாற்றுவார். காத்திரு, கொஞ்சம் காத்திரு, அவசரப்படாத, எல்லாம் அவர் செஞ்சு முடிப்பாரு. அப்படித்தானப்பா? வாய்க்க செய்வார். ஆமென். சார்பில் செயலாற்றுவார். உன் பிரச்சனைய சொல்லுங்க, பிரச்சனைய கர்த்தருக்கு கொடு. ஆமென். அவரையே நம்பீரு. அப்பா, உன் பிரச்சனைய தேங்க்யூ கர்த்தருக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா.
சொல்லுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க பார்த்து தேங்க்யூ அப்பா. க்ளோரி. இடத்துல மனமகிழ்ச்சியாக இரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அப்ப என்ன செய்யணுமா? டெய்லி மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. க்ளோரி. ஓ நன்றி அப்பா. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இந்த வருஷமே நிறைவேற்றுவார். சொல்லு, இந்த வருஷமே நிறைவேற்றுவார். காத்திரு பொறுத்தங்கி அப்பா, நம்பி காரியங்கள் வாய்க்கச் செய்வார். ஓ சார்புல செயலாற்றுவார். நன்றி அப்பா. வாய்க்கச் செய்வார். சொல்ல சொல்ல அற்புதம். சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீரு. சொல்லுங்க, நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நம்மெல்லாம் யாரு நீதிமான்? சொல்லுங்க, நீதிமான். நீதிமான். நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் வெற்றி உண்டு வெகு விரைவில். வெற்றி உண்டு வெகு விரைவில். நன்றி ஆண்டவரே. சொல்லும் போதே ஆண்டவர் குடும்பத்தில் உள்ள பல ஏக்கங்களை ஆண்டவர் உணர்த்துறாரு. ஒருவேளை உங்க வீட்டுல திருமணமாகாம தடைப்பட்டு இருக்கா, அவங்க கை உயர்த்தி கேளுங்க. அப்பா, வரப்போற வருஷத்துல என் பிள்ளைக்கு திருமணம் நடப்பதாகன்னு சொல்லி நாங்க எல்லாம் ஊழியெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை தடைப்பட்டு இருக்கா, உங்க குடும்பத்துல திருமணம் தடைப்பட்டு இருக்கா, பொருளாதாரம் தடைப்பட்டு இருக்கா, வர வேண்டிய பணம் தடைப்பட்டு இருக்கா, அதெல்லாம் விரைவில் அப்பா அற்புதம் செய்வாராகன்னு சொல்லுங்க. விரைவில் 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 செய்கிறவரே, விரைவில் செய்கிறவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வா, துரிதமாய் ஜெயம் தருவா. காத்திருப்போம், பொறுத்திருப்போம், கர்த்தரையே நம்பியிருப்போம், காரியங்கள் வாய்க்கச் செய்வா. என் சார்பில் செயலாற்றுவா. எப்பெல்லாம் ஜெபத்துல உட்காரீங்களோ அப்ப அந்த பிரச்சனை வந்து முன்னால நிக்குது இல்ல, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை நிக்குதுன்னா அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். லேசான உபத்திரம் சொல்லுது. ஹalleluya, ஹalleluya. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். லேசான உபத்திரம் சொல்லுங்க. லேசான உபத்திரவம் மகிமையை கொண்டு வரும். மகிமையை கொண்டு வரும். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. இந்த பூமியில டெய்லி ஒரு பிரச்சனை வரும். டெய்லி ஒரு பிரச்சனை வரும். கல்லறைக்கு போனா தான் பிரச்சனையே இருக்காதான். எப்படி? ஒருவர் கேட்டாரா, என்னங்க பிரச்சனையா இருக்கு, நான் என்ன செய்யனா? பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இருக்கு, அங்கே போறீங்களான்னு கேட்டாராம். அப்படின்னாரு. அவர் நினைச்சாரு அமெரிக்காவுக்கு போகலான்னு நினைச்சாராம். கல்லறையில தான் பிரச்சனை இருக்காதா? ஆமா, கல்லறைக்கு போறியா? கல்லறைகள இப்பெல்லாம் போக. அது மாதிரி தான் கல்லறையில தான் பேசாம படுத்திருக்காங்க நம்ம ஆட்கள்லாம். போய் எங்க அப்பாவெல்லாம் இங்கேதான் புதைச்சிருக்கோம். அவர் வாடு படுத்துட்டாரு, பிரச்சனை இல்லாம படுத்துட்டாரு. எல்லாருக்குமே பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பூமியில பிரச்சனை உண்டு. சொல்லுங்க, பிரச்சனை உண்டு. பூமியில பிரச்சனை உண்டு. ஆனா அப்பா சொல்றாரு, நீ பயப்படாத, பயப்படாத, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். தாங்குற பலன் கொடுக்கிறேன், தாங்குற பலன் கொடுக்கிறேன். தப்பி செல்ற வழி செய்யறேன், தப்பி செல்ல வழி செய்யறேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தாங்குற பலன் கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். ஆமா, அப்படியே விட்டுற மாட்டாரு. அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. எஸ். இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த பிரச்சனை மத்தியில நம்மள உருவாக்குறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நம்முடைய பொறுமையை சோதிப்பார். ஆமென். டெஸ்ட் வைக்கிறார். எந்த
எந்த துறைக்கு போனாலும் டெஸ்ட் இல்லாம நமக்கு ப்ரொமோஷன் இல்ல இல்ல. எஸ் எந்த என்று எங்க கேண்டி ஃபோன் பண்ண நேத்து நம்ம பிள்ளை 7 ரவுண்டு அந்த இன்டர்வியூல வச்சாங்களாம். 7 ரவுண்டு. எத்தனை ரவுண்டு? 7 ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் மார்க் போட்டு கடைசியா 7வது 6வது ரவுண்ட்லயே செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நல்ல செய்தி வந்துச்சு. அப்போ நமக்கும் ரவுண்டு தான் வைக்கிறாரு. அதை ஜெயிச்சிட்டா ப்ரொமோஷன். ப்ரமோஷன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு நீடிய சாந்தம், பொறுமை, பிறர் மேல எரிச்சல் வராம இருக்க, இதெல்லாம் இந்த சோதனை நேரத்துல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எஸ் பிரச்சனையை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொன்னார்ல, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே வெறுத்து சுயத்தை சாகடிச்சு சிலுவையை சுமந்துக்கிட்டு வாழ்னார். ஆமென். இப்படியா சொல்றது பின்னாடி வர்றவள? அப்படித்தான் அப்பா சொல்றார். அர்த்தம் என்ன? நீ என்னை பின்பற்றும் போது உனக்கு சிலுவை உண்டு, ஆனா சிலுவையின் வழியாக உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹalleluya ஹalleluya.